வணக்கம் ரெட் டாக்கீஸ் நேயர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 144 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டுமே நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கும்பமேளா எதனால் கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்சப்போ பல்வேறு தெய்வீக தன்மைகளை கொண்ட பொருட்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அதை தொடர்ந்து அமிர்தமும் கிடைச்சிருக்கு. அசுரர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தை எடுத்து அமிர்த கலசமான கும்பத்தை எடுத்திருக்காரு. அப்போ அதுல இருந்து சில துளிகள் பூமியில சிந்தி அதுதான் ஹரிதுவார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசின்னு 4 புனித நகரங்கள் தோன்றிருக்கு. சோ இதோட நினைவாதான் கொண்டாடப்படுது கும்பமேளா அப்படின்றது. கும்பமேளா அன்னைக்கு திரிவேணி சங்கமத்துல நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இருக்க பாவங்கள் எல்லாமே கழியப்படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கும்பமேளாவுல கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக்கு கும்பமேளா, மகா கும்பமேளான்னு 4 இருக்கு. இந்த கும்பமேளாக்கள் ஹரிதுவார், உஜ்ஜயினி, பிரயாக்ராஜ், காசின்னு 4 நகரத்துல மட்டும்தான் நடத்தப்படுது. அதுலயும் மகா கும்பமேளா அப்படின்றது பிரயாக்ராஜ்ல மட்டும்தான் நடக்கும். கும்பமேளா அப்படின்றது 6 வருஷத்துக்கு ஒரு டைம் ஹரிதுவார்லயும் பிரயாக்ராஜ்லயும் நடத்தப்படுது. பூர்ண கும்பமேளா அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் ஹரிதுவார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினின்னு 4 இடங்கள்லயுமே நடத்தப்படுது. மகு கும்பமேளா அப்படின்றது வருஷா வருஷம் ஜனவரி மாசமும் பிப்ரவரி மாசமும் பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படுது. இத சோட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்றது உண்டு. மகா கும்பமேளா அப்படின்றதான் 144 வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தப்படுது. அதாவது 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு அப்புறமா நடத்தப்படுறது தான் மகா கும்பமேளா. இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்தப்படுது. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாசம் முடிகிற இந்த விழா 45 நாள்ல சில நாட்கள்ல மட்டுமே ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் மக்கள்லாம் வருவாங்க. மற்ற நாள்ல லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் இந்த கும்பமேளா அமைஞ்சிருக்கு. பக்தர்களுக்காக சிறப்பான ரயில்கள், பேருந்துகள், சிறப்பு விமானங்கள் அப்படின்னு போக்குவரத்து சைட்ல இருந்து எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கு. தங்களுடைய வாழ்நாள்லயே மகா கும்ப மேளாவில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கிறத பக்தர்கள் எல்லாருமே மகா பாக்கியமாவே நினைக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரெட் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.